ஹாப்பியாக இருக்குது அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் வந்து சின்ன வயசில் இங்கே வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தேன். நான் ஐம் ஸ்பீக்கிங் இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தெரியல. ஒன்லி யூ கேன் ஃபீல் இட் அண்ட் திஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி இன் ஆச்சாரியா. ஸோ அதான் ஒரே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ மை பிரதர். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ ஸ்டடின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ லிவ் மை சைல்ட்ஹுட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய சைல்ட்ஹுட்டே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்னோடய அப்பா எனக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. ஸோ இன்னொரு ஸ்கூலும் ஆச்சாரியா, எந்த ஸ்கூல் நீ போகிற கேட்டார். அப்போவே இந்த ஸ்கூல் பேரே எனக்கு வரல. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், நான் இந்த ஸ்கூல் தான் போகிறேன்னு சொன்னேன். ஸோ மை ஃபாதர் புட் மீ இந்த ஸ்கூல். ஸோ இப்போ அவர் பெருமையாக நினைப்பாருன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் கரெக்டான பாத்தில் இருக்கேன். ஸோ என் டெசிஷன் அப்போவே கரெக்ட்னு அவர் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் மை பிரதர், அபவுட் மை பிரதர், ஒரு மேனேஜர் டைரக்டர் எப்படி இவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்க ரீச் பண்ண முடியும். அவர் அங்கே உட்காந்துட்ருக்காரு. அண்ட் ஒரு பேரண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் என்னோடய பையனுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு மேனேஜர் டைரக்டருக்கு எப்படி இவ்வளோ ஈஸியாக எல்லாரும் ரீச் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இஸ் பீன், அப்புறம் எல்லா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இஸ் பீன் அ பார்ட். only my brother can do all this. ஸோ அவங்களுக்காக நான் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரீ எஜுகேஷன் பற்றி. நான் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு 8th ஸ்டாண்டர்டில் நான் பண்ணேன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் நான் என்ன படித்தாலும் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன்னு மை பிரதர் ஹஸ் டோல்ட் மீ. ஸோ உங்கள் பையன் ஏதாவது பண்ணட்டும், உங்கள் பொண்ணு ஏதாவது பண்ணட்டும், தைரியமாக வந்து கேளுங்க ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப். அது என் பிரதர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். ஸோ next I need to talk about my teachers. One of the friendliest and beautiful teachers we have got. இன்னும் நாங்கள் வந்து எல்லாரும் கான்டாக்டில் இருக்கோம். in all our ups and downs they be with us, they bless us. அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டது கூட it is because of our teachers. ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ். ஒரு டீச்சர் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்கலாம், ஆனால் ஒரு டீச்சர் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ மை பிரதர் ஆஸ்க் மீ, நான் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, எப்படிடா இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் அப்போது அடிப்பட்டது இவர் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுதான் ஒரு ஆச்சாரியாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அபவுட் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்னேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒன்றா படித்தேன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லோரும் இன்னும் ஒன்றா இருக்கோம். தட் our friendships are going beyond 12 years தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நாங்கள் வந்து யுனைட்டடாக இருக்கோம். என்ன எது இருந்தாலும் நாங்கள் ஒன்றா இருப்போம். ஆல் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும், நான் இப்போ காலேஜ் 3rd year படிக்கிறேன் சிவில் இன்ஜினியரிங். என்னோட காலேஜ் லைஃப் வேணுமா, என்னோட ஸ்கூல் லைஃப் வேணுமான்னு கேட்டால் ஐ நீட் மை ஸ்கூல் லைஃப். அண்ட் ஆல் த ஆச்சாரியன்ஸ் வில் டெல் தி சேம். உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் நான் பெட் கட்டுறேன், தே வில் ஆல்சோ டெல் என்னோட ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் லிட்ரலாக பொறாமப்படுவாங்க எங்களை பார்த்து. எல்லாரும் எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, இன்னும் எல்லாம் ஒன்றா போகிறீங்க எல்லாரும் கேட்பாங்க. ஸோ எல்லாரும் பயங்கர பொறாமப்படுவாங்க. அண்ட் உங்கள் பசங்களும் அதே மாதிரியே டெல், நான் வேணால் சொல்கிறேன். அண்ட் நாட் அபவுட் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் விட வி ஹேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் வந்து தே பார்ட்டிசிபேட் இன் ஈவெண்ட்ஸ். இப்போ இருக்க ஸ்கூல்லலாம் வந்து நாங்கள் சிடி கொடுக்குறோம் ஆனுவல் டேக்கு, பேரண்ட்ஸ்லாம் அலௌட் கிடையாது. அப்படி இருக்கிற ஸ்கூல் மத்தியில் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வாங்க, உங்கள் அத்தை மாமா யாராக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒன்லி ஆச்சாரியா இங்கே மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அண்ட் we do letters. நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எல்லாம் விஷ் பண்ணி எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பணும். ஸோ லாஸ்ட் மந்த் நான் என் பெரியம்மா வீட்டுக்கு போனப்போ ஷி ஷோட் மீ, நீ 5th ஸ்டாண்டர்டில் அனுப்பினல லெட்டர்ஸ், அது பாரு என்ன பொங்கலுக்கு அனுப்பின லெட்டர்ஸ் நான் இன்னும் வச்சுருக்கேன் சொல்லிட்டு காமிச்சாங்க. ஸோ இட் இஸ் மோர் அபவுட் கனெக்டிங் ஃபேமிலிஸ். நான் ஏன் இவ்வளோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னா அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம், அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு நைஸ் மூமெண்ட்ஸ், ஃபீல் குட் மூமெண்ட்ஸும் ஒன்லி யூ கேன் ஃபீல் இன் ஆச்சாரியா. நான் பெருமையாக சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது என்னோட எதிர்த்து வீடு பக்கத்து வீடு எவ்ரிபடி வில் பி வாட்சிங். நான் என்ன போட்டு போகிறேன், என்ன கலர் போட்டு போகிறேன் எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் ரெட் டே, ப்ளூ டே, எல்லோ டே, பலூன் டே, நோ புக்ஸ் டே, ஃபுட் ஃபெஸ்டிவல், ப்ராஜெக்ட் டேன்னு எல்லா டேவும் வி செலிப்ரேட்.
அண்ட் என் அக்கா சொல்லுவேன், நான் காலேஜ் படிக்கிறேன், நீ நானே ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுற கேட்டுகிட்டே இருப்பா. ஸோ நாங்கள் வந்து வெறும் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, வி டூ எவ்ரிதிங் ப்ராக்டிக்கலி அண்ட் லேர்ன் ப்ராக்டிக்கலி. ஒரு லெசன் நாங்கள் படிக்கிறோன்னா அது நாங்கள் ஒரு ட்ராமாவாக பண்ணுவோம். அந்த ட்ராமா பண்ணும்போது ப்ராக்டிக்கலி வி நோ அண்ட் மோரோவர் எங்களுக்கு அது ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எதுவுமே கஷ்டப்பட்டு பண்ண மாட்டோம், எல்லாமே ஈஸியாக பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் மோரோவர் வி நோ எவ்ரிதிங். அண்ட் ரீடிங் கார்டுன்னு we had ஆல்ரெடி. அது என்னென்னா ஒரு ஸ்டோரிஸ் மார்னிங் நாங்கள் படித்து அது சொல்லணும், நரேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் தனியாக லீடர்ஷிப்போ கம்யூனிகேஷனோ தனியாக எங்கேயுமே கிடைக்கல. இட் வாஸ் இன் ஆர் அகாடமிக்ஸே நாங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டோம். அண்ட் வி என்ஜாய்டு லேர்னிங் அண்ட் வித் ஃபன் வி டிட் எவ்ரிதிங். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ நீட் டு சே, நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பசங்க சிலம்பம் யோகா எல்லாம் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி 1 hour எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் சும்மா ட்ராயிங்னு செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு பெயிண்டிங் வரும், நான் பெயிண்ட் பண்ணுவேன், நான் அதனால ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரிய வச்சது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. அதனால தான் ஆஃப்டர் மை கின்னஸ் ரெக்கார்டு என்னோட லைஃப் முன்னாடி பின்னாடி நான் திருப்பி டிரான்சாக்ஷன் பயங்கரமான டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான அவார்ட்ஸு நிறைய எனக்கு வந்து கிடைச்சிது. அண்ட் இதுக்கு 2 டீச்சர் முக்கியமான காரணம், சதீஷ் அண்ட் உதயகுமார் சார். அவங்க இல்லைன்னா நான் வந்து பெயிண்ட் ப்ரஷ் பிடிச்சி பண்ணானே எனக்கு தெரியல. ஸோ அவங்கள நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். அண்ட் we learned everything with fun நான் சொன்னேன். அண்ட் we celebrated schooling, we enjoyed schooling. அண்ட் இதுதான் அவங்க பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் ஸ்கூலிங் செலிப்ரேட் பண்ணுறோமா சொல்லுவாங்க. நான் வந்து என் சைல்டுஹுட் வந்து இங்கே இல்லைன்னா என் சைல்டுஹுட் வந்து சைல்டுஹுட்டாக இருந்திருக்காது. அது வந்து நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நான் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் இட் இஸ் ரியலி அன் ஹானர் டு மீ அண்ட் பிரின்சிபல் அண்ட் காயத்ரி மேம், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் ஒன்று நான் சொல்லணும், அண்ட் ஆச்சாரியன் மே நாட் நோ எவ்ரிதிங் பட் he knows to question everything. So thank you sir. And என்னோட பிரதருக்கு I will not say thank you because அது ரொம்ப சின்ன வார்த்தை அவருக்கு. And I need to tell him something. அந்த இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். So whatever it may be sir, you up and downs, we are there for you, our children are there for you. You just make a call and we'll be there for you sir. So thank you.